ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஃபிலவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபஸ்ட்டு சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆக போகுது. ஸோ அதில் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேடா. இப்போது நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், புது வியூவர்ஸ் டேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலில் பார்த்ததும் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டு உள்ள வர வேண்டாம். இது ஒரு அழகான வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படி இருக்கும், அதை வச்சு சேட் எண்டிங் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஓகேடா. நான் எப்போவுமே சேட் எண்டிங் கொடுக்க மாட்டேன்ட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஓகே, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது, லக்ஸூரியஸாக இருக்குது. அதில் ஒரு பர்சன் ஹாலில் உட்காந்துட்டு கவுச்சில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி அவர் சிஇஓ, அதாவது நம்ம ஜங்குக். உட்காந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான யூங்கி உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்காரு. யூங்கி இடையில அப்படி இப்படி நம்ம ஜங்குக் கூட பேசிகிட்டு உட்காந்துட்ருக்கா. டக்குன்னு அந்த மேன்ஷன் ஃபுல்லாக ஒரு சவுண்டு கேட்குது. டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா மேலே ஒரு ரூம்லேருந்து வருது. அந்த சவுண்டை கேட்டதும் கீழே டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணிகிட்டு இருந்த ஜங்குக்கு டாக்குமெண்ட்ஸை தூக்கி விசிறி அடிச்சுட்டு அவ்வளோ வேகமாக மேலே ஓடுறாரு. மேலே போய் பார்த்தா ஒரு குட்டி பையன் அழகாக அந்த கட்டிலில் உட்காந்துட்டு, அப்போ தான் தூங்கி ஏஞ்சிருக்கான் போல், அழகாக அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டு பெட்ஷீட் கூட மேலே இருந்து இன்னும் எடுக்கலை, அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு முடியெல்லாம் கலைஞ்சிருக்குது. நம்ம ஜங்குக் டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே வராரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த குட்டி பையனை பார்த்துட்டு அப்படியே குடுகுடுன்னு கிட்ட ஓடி போக, இப்போ நம்ம ஜங்குக்கு, ஹேய் என்னடா ஆச்சு, எதுக்கிட்ட எப்படி கத்துற? டாடி, நீ வழக்கம் போல் என்கிட்ட போய் சொல்லிட்டல. என்னது போய் சொன்னா? ஆமாம், நேற்று நைட்டு நீ என்னை தூங்க வைக்கும் போது என்ன சொன்ன? காலைல ஏஞ்சிக்கிறப்போ அப்பா என் பக்கத்தில் இருப்பாருன்னு சொன்னல, எங்க? அதுக்கு தான் கத்துனியா? ஆமாம். இங்கே பாரு கிம், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கத்தி ஊரை கூப்பிடாதுன்ட்டு. நீ எப்போவுமே என்கிட்ட போய் சொல்லிகிட்டே இருக்கிறாண்டி. இங்கே பாரு, நான் போய் சொல்லலை. கண்டிப்பாக ஒரு நாள் பாப்பா நீ போய் தான் சொல்கிற, எனக்கு தெரியும். இதுக்கப்புறமேட்டு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். போ, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சோகமாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ அந்த பெட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான் நம்ம ஜங்குக்கு. அவருடைய ஷோல்டரில் நம்ம யூங்கி கையை வச்சுட்டு, டேய் என்னடா டெய்லி இப்படி? என்னால் வேறு என்ன பண்ண முடியும்? இங்கே அவன் மூச்சுக்கு முன்னூறு தடவை கேட்டுகிட்டே இருக்கான். என்னால் அவன் வருவான், அப்போ வருவான், இப்போ வருவான் தான் சொல்ல முடியுமே தவிர வரவே மாட்டான். அவன்கிட்ட போய் எப்படி சொல்கிறது? அதுக்குன்னு நீ ஒருக்கா அவன்கிட்ட போய் பேசி பார்க்கலாம்ல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் யோகி, என்னால் இதுக்கு மேலே முடியல. உன்னால் முடியலன்னு சொல்லாதடா, அவனுக்காகவே போ. எவ்வளோ தூரம் நான் இறங்கி போகிறது? நான் பண்ணது தப்பு தான், நான் உணர்ந்துட்டேன், சாரி கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி நம்ம யூங்கி கூட அப்படியே போயிட்டுருக்க. டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்து அப்படியே ஷோல்டர் மேலே ஒரு டவல் மட்டும் போட்டுக்கிட்டு அந்த குட்டி பையன் வரான். அவன் அந்த வேகத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, டேய் சாப்பிட்டு போகிறோம், ஒன்றும் தேவையில்லை, அப்படியே அவ்வளோ மாதிரி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிம், அதாவது நம்ம ஜங்குக்குடைய பையன், அப்படியே வேங்குன்னு அப்படியே அந்த டோரை நோக்கி நடந்து போயிட்டுருக்கா. அங்கே ஒரு டிரைவர் இருக்கான். அவனை பார்த்துட்டு, இன்னும் மாதம் நின்றுட்டுருக்கா, போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அந்த டிரைவரையும் மிரட்டுறான். அவனும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு டோரை ஓப்பன் பண்ணிவிட இப்போ கிம் அழகாக வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான்.
பொறுமையாக நம்ம ஜங்குக்கு வந்து மேலேருந்து கீழே இறங்கி வராரு. அவருக்கு செம்மையாக தலை வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம யோகி தான், சரி டேய் நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? என்ன ட்ரை பண்ணுவேன்? என்ன ட்ரை பண்ண முடியும் சொல்லு? நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அவன்கிட்ட, அவன் வரா மாதிரி தெரியல, புரியுதா? ஈவன் நேற்று கூட மெயில் அனுப்பினேன், இன்னும் பார்க்கல. போன மாதம் நான் அனுப்பினேன், இன்னும் பார்க்கல. அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், எனக்கு எதுவும் தெரியல. என்னால் ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியலடா. அவன் அம்மாட்ட கூட என்னை பேச விட மாட்டான்னு தெரியுமா? அந்தளவுக்கு இருக்கான், அந்தளவுக்கு கோவத்தில் இருக்கான். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல யோகி. என்னால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல அவன்கிட்ட. டே எனக்கு புரியுதுடா, ஆனால் கிம்மை எப்படியே விட்டுற முடியாது. உனக்கு தேவையில்லைனாலும் கிம்கிட்டே எனக்கு தேவையில்லைன்னு யாரா சொன்னா? எனக்கும் அவன் வேணும்டா. அவன் எல்லாமே எனக்கும் செட் ஆகலை, ஒரு மாதிரி இருக்கு. அவன் இல்லாமல் எவ்வளோ தூரம் தெரியுமா கஷ்டப்பட்டுருக்கேன். இன்னும் சொல்ல போனா அவன் இங்கே இருந்திருந்தானா கிம் வேறு மாதிரி இருந்திருப்பான். இவ்வளோ ஸ்டபனா இந்த வயசுல என்கிட்ட இவ்வளோ தூரம் குரலை வசதி பேசியிருக்க மாட்டான்டா. டே இருந்தானா அது டோட்டலாக வேற, அவன் வளர்ப்பே வேறையாக இருக்கும். ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியல. அவனை மாதிரி என்னால் வளர்க்க முடியல, சுத்தமாக முடியல மச்சான். உனக்கு புரியுதா? நான் எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் ஆகிட்டேன். ஆனால் அவன் ஒருத்த விஷயத்தில் நான் ஃபெயிலியராகவே இருக்கேன், இன்னமும் ஃபெயிலியராக இருக்கேன். என்னால் அதை தாங்கிக்கவும் முடியல. நான் எவ்வளோ தானே இறங்கி போகிறது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம யோகிக்கிட்ட பேச, இதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம யோகியால் ஒன்றுமே பேச முடியல. இப்போ காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்க நம்ம கிம்மை தான் காட்டுறாங்க. இப்போது கிம் என்ன பண்ணுறான்னா அவனுடைய பேக்லேருந்து அவனுடைய ஃபோன் எடுக்கிறான். திருட்டுத்தனமாக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்போது வண்டியில் போயிட்டுருக்கும்போது அந்த ஃபோனை எடுக்க அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸில் எதுலேயுமே அவங்க அப்பா இல்லை, அதாவது ஜங்குக்கு இல்லை. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அது எல்லாமே அவனுடைய பாப்பாவுடையது, அதாவது டேவுடையது. டேவுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்போது இந்த ஃபோனை வச்சுருக்கிறத வந்து டிரைவர் பார்த்துட்றான். டிரைவர் வந்து டக்குன்னு பின்னாடி திரும்பி, சார் என்ன ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை, நீ போ. இல்லை அது நீ இதை பற்றி எதனாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, வீட்டுக்கே வரமாட்டேன் பார்த்துக்கோ. சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் நம்ம டேவுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. ஒரு அழகான வீடு, ரொம்ப லக்ஸூரியஸ்லாம் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அழகான மார்னிங் ஒரு பெட்ரூமில் தான் காட்டுறாங்க. ஒரு பர்சன் அவருடைய பொண்ணை அவ்வளோ அழகாக நல்லா கெட்டியமாக படித்து கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பொண்ணுக்கு வந்து ஏஜ் ஒரு 4 அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கெட்டியமாக இறுக்கி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டுருக்கா. இப்போ அந்த இடத்துல ரூம் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம ஜிமன் உள்ளே வராரு. வந்ததும் அவருடைய ஃபேஸில் ஒரு அழகான ஸ்மைல். ஏன்னா அவர் பார்க்குற விஷயம் அப்படி அழகான மார்னிங், ஒரு காமான ஒரு சரௌண்டிங், பெட்டு, அதில் நம்ம டேவும் அவருடைய பொண்ணும் நல்லா இறுக்கி கட்டிப்பிடிச்சி தூங்கிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் பொறுமையாக அந்த குட்டி பாப்பா கிட்டே போயிட்டு பொறுமையாக அந்த பாப்பாவை எடுக்க, அவள் அப்படியே கண்ணெல்லாம் கசக்கிட்டு பொறுமையாக ஹை ஜிமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. இப்போ உடனே நம்ம ஜிம்மன் சத்தம் போடக்கூடாது, பாப்பாவை எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம ஜிம்மன் கேட்க, அதுக்கு அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆடுறான். இப்போ பொறுமையாக நம்ம டேவுடைய கைக்குள்ளே இருந்து அந்த குழந்தை அப்படியே பொறுமையாக டேவை எழுப்பாமல் நம்ம ஜிம்மன் கிட்டே வந்துடுறான். ஜிம்மனும் அழகாக அந்த பாப்பாவை கையில் தூக்கிட்டு நம்ம டே கிட்டே போயிட்டு அவருடைய காது கிட்ட போயிட்டு 2 பேரும் சேர்ந்து பூ அப்படின்னு சொல்லிட்டு கத்தா நம்ம டே துடுத்து பிடிச்சி எழுந்துருச்சு. அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்காரு, நெஞ்சை பிடிச்சிட்ருக்காரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அவருடைய ஹார்ட் பீட்டு. செம்மையாக பயந்துட்டார் நம்ம ஜிம்மனும் அவருடைய பொண்ணு பண்ண வேலையை வச்சு. இப்போ உடனே நம்ம டேதா குக்கி, அதாவது அவருடைய பொண்ணு பேர் குக்கியை பார்த்துட்டு, ஏய் என்ன நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டியா? அது அப்பா ஜிம்மன் அங்கிள் தான். 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டிங்களா?
சரி, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல? ம், ஆமாம். போய் ரெடி ஆகுறியா? ம், பாட்டி கீழே இருப்பாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே குக்கியை வந்து அமுச்சு வைக்கிறாங்க. குக்கி அழகாக நம்ம ஜிம்மினுடைய கையிலேருந்து இறங்கி கீழே படிக்கட்டில் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கீழே போகிறா. கீழே போய் பார்த்தா கீழே ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டு நம்ம டேவுடைய அம்மா வந்து உட்காந்துட்ருக்காங்க. குட்டி பாப்பா வரதை பார்த்து தான் கையில் தூக்கிக்கிறாங்க. அழகாக கீழேயே வந்து அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு பாப்பாவை குளிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலே ரூமில் நம்ம டேவையும் நம்ம சிமினியும் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம டே தான், டேய் என்னடா வீட்டுக்கு வந்திருக்க? அது சும்மா பார்த்துட்டு போகலான்னு, இன்றைக்கி லீவில். ஓ, எனக்கும் லீவு தான்டா. டே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம், சொல்லு. இல்லைடா, பாப்பாவுக்கு ப்ரைமரி ஸ்கூலில் அட்மிஷன் கேட்டிருந்தல. ஆமாம். அட்மிஷன் வாங்கிட்டேன். ஃபார்ம் ஏதோ இருக்குது, ஃபில் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த ஃபார்மை வாங்கி ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்க அதில் பாப்பா நேமில் இருந்து ஃபாதர் நேமு, மதர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் இல்லையா. அதில் வந்து மதர்ஸ் நேம் ப்ளஸ் கார்டியன், அதில் வந்து நம்ம டேவுடைய நேம் வந்துருக்கு. ஃபாதர்ஸ் நேமில் ஜங்குக்குடைய நேம் வந்துருக்கு. இப்போ நம்ம டே வந்து அதை பார்த்துட்டு, ஜிமன் புது ஃபார்ம் வாங்கிட்டு வர முடியுமா? ஏன்டா என்னாச்சு? எதுனா தப்பாக ஃபில் பண்ணுறேன்னா? அதை நீ ஃபாதர்ஸ் ஃபார்மில் நெல்னு போட்டிருக்க வேண்டியது. ஏய், எல்லாம் ஒரு அளவு தான், இப்படிலாம் பண்ணாத. இல்லைடா, நீ புது ஃபார்ம் வாங்கிட்டு வா, நான் ஃபில் பண்ணுறேன். டே, எல்லாம் ஒரு அளவு தான், இது ரொம்ப பண்ணுறடா நீ. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. என்ன தெரியும் அவளுக்கு? அவளுக்கு எதுவும் தெரியாது. அவளுக்கு உலகமே நான் மட்டும்தான், புரியுதா? இந்த மாதிரி அன்வான்ட் பர்சனெல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணாத. ஏய், சங்கு கொள்ளாமல் எப்படிடா அவள் உனக்கு கிடச்சிருப்பா? டேய், அவனால தான், அவன் ஒருத்தனால தான் எனக்கு இவ இல்லாமலே போயிருப்பா, தெரியுமா? உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஜீவன், தெரியாத மாதிரி பண்ணாத. எனக்கு அவங்க பேர் எங்கே இருக்கிறது பிடிக்கல. போயிட்டு புது ஃபார்ம் வாங்கிட்டு வர முடியும்னா பண்ணு, இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன். டே, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேட்டு கோவப்படாத. பட் தயவு செஞ்சு காமாக கேளு. நான் இவங்கிட்ட பேசினேன். கிம் எப்போவுமே உன்னை பற்றி தான் கேட்டுட்ருக்கானா தெரியுமா? நீ அவனுக்கு சரி, நீ ஜங்குக்கு தான் தண்டிக்கிற, ஓகே. கிம் உனக்கு என்ன பண்ணா? அவனை எதுக்கிட்ட விட்டுட்டு வந்தா? நீ பண்ணதும் தப்பு தான்டே. உன்னால் அங்கே ஒரு குழந்த இன்னமும் அழுதுட்டுருக்கு உன்னை நினச்சி. ஆனால் நீ இங்கே உன் பொண்ணோட சந்தோஷமாக இருக்க. ஜங்குக்கு அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா அவனை வளர்க்குறதுக்கு? நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? எல்லாத்தையும் நான் டெய்லி கேட்டுட்ருக்கேன். என்னால் ஒன்றத்தையுமே உங்ககிட்ட சொல்ல முடியல. ஏன்னா நீ ஜங்குக்கை பற்றி பேசுனாலே எரிஞ்சு விழுறடா. இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவனை அடித்து நவுத்துவாங்க அவங்ககிட்ட அனுப்புறதுக்கு. நானும் எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ நான் குழந்தையோட அட்மிஷன் ஃபார்ம் வரைக்கும் வந்துட்டுருக்கேன். இப்போ பாரு, எனக்கு புரியுது ஜங்குக் பண்ணது தப்பு தான், தப்பு இல்லைன்னு சொல்லலை, தப்பு தான். ஆனால் மன்னிப்புன்றது எல்லாருக்கும் இருக்க வேண்டியது. நீ அதை மன்னிச்சு போகிறது தப்பு இல்லைன்னு தோணுது. டேய், வென்றுனா அவன் என் குழந்தையவே கொன்றுப்பான்னு சொல்கிறேன், மன்னிச்சு போன்னு சொல்கிறேன். அறிவு இருக்கா உனக்கு? டேய், எனக்கு புரியுதுடா. ஆனால் இப்போ எல்லாம் நார்மல் ஆகிடுச்சுல. என்ன நார்மல் ஆச்சு? அன்றைக்கி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக இருந்ததுன்னா என் பிள்ளை என்கிட்ட இருந்திருக்க மாட்டா. இப்போது எழுந்திரிச்சு விளையாடிட்டு ஸ்கூலுக்கு போகிறால, அவன் இருந்திருக்க மாட்டான். அவன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருப்பான். எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருப்பான். எவ்வளோ ஒரு மிருகத்தனமான பைத்தியக்காரனாக இருந்திருப்பான். கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. அப்படி என்னடா அவனுக்கு? நான் அவ்வளோ தூரம் அன்றைக்கி எவ்வளோ கதறினேன் தெரியுமா? ஆனால் அவன் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஜிவன். தயவு செஞ்சு எதுவுமே தெரியாத பர்சன் மாதிரி என்னை சமாதானப்படுத்துறதுக்குன்னு வந்து நிற்காத. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
எந்த விஷயம்னாலும் வந்து பேசு, ஆனால் அவனை பற்றி என்கிட்ட பேசாத. எல்லாம் ஒரு லிமிட் தான். ஓ, அப்போது ஜங்குக்கு உனக்கு வேண்டாம்ல? வேண்டவே வேணாம். அப்புறம் எதுக்கூட அவனுடைய பேரில் உள்ள பாதியை அவளுக்கு வச்சுருக்க? ஆ, அது உனக்கு தேவையில்லை. அவன் போட்டு விட்ட ரிங்கை இன்னும் ஏன்டா கழட்டாமல் இருக்கா? ஆ, சரி, உனக்கு தான் அவன் வேணாம்ல, போயிட்டு ஃபார்மலாக டிவோர்ஸ் வாங்கிக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன எதுவும் பண்ணாமல் இருக்க? உனக்கு தான் அவ்வளோ கோவம் இருக்குல்ல, போயிட்டு லீகலாக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு குழந்தையவும் கூட எடுத்துக்கிட்டு வா. அனுபவ வைக்கணும்னா அந்த தண்டனையை அவன் மட்டும் பண்ணட்டும், அவன் மட்டும் அனுபவிக்கட்டும், குழந்தை கிடையாது. புரியுதா? இங்கே பாரு, கம்பெனியில் சம்மர் வெக்கேஷன் 2 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. மரியாதையாக சிவாளுக்கு போ, டிவோர்ஸ் பேப்பர் அப்ளை பண்ண, அங்கேயே சைன் வாங்கிட்டு குழந்தைய கையோட கூட்டிகிட்டு வா. புரியுதா? இப்போ என்ன, நான் அவன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும், அது ஒன்று தானே? சரி, வாங்கிட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? பிரிஞ்சிருக்கிறது லீகலாக பிரிஞ்சிருக்கேன், அவ்வளோதான். நாளைக்கே சியோலுக்கு கிளம்புறேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே என்ன பண்ணுறாருன்னா, அந்த அட்மிஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கிழிச்சு போடுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா கொஞ்சமாவது இறங்கி வருவான்னு பார்த்தா, ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமனுக்கு என்னமோ பயம்தான் ஏறுது. ஏன்னா அட்மிஷன் ஃபார்ம்லேயே ஜங்குக் பேரை ஏற்றுக்க மாட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஜங்குக்கை நம்ம வந்து நேரில் பார்த்து மட்டும் இல்லை, அவர்கிட்ட பேசியும் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆக போகுது. இப்போது நம்ம வந்து இருக்கிற இடம் எங்கன்னா ஆஸ்திரேலியா. நம்ம ஜிவன் வந்து நம்ம முன்னாடியே வேலை சம்மந்தப்பட்டதாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். அடுத்தது வந்து ஒரு சில பிரச்சனைகள்னால நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பர்மனெண்ட்டாக மூவ் ஆகி வந்திருப்பார், கூட அவங்க அம்மாவோட சேர்ந்து. நம்ம வந்து அப்பா கிடையாது, ஸோ அம்மா மட்டும்தான். அம்மா வந்து அழகாக கையோடு கூட்டிகிட்டு வந்து இங்கேயே செட்டில் ஆகிருப்பார். இப்போ இந்த டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்பவும் சவுத் கொரியா சியோலுக்கு வந்து மூவ் ஆகுறாங்க டெம்ப்ரவரியாக. இப்போது கீழே வந்து பாப்பா வந்து குளிக்க அமைச்சிருந்தாங்க இல்லையா, அவள் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அழகாக மேலே டேவை பார்க்குறதுக்கு ஓடி வரா. வந்து அப்படியே ஃபார்மலாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த துணி எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம குட்டி பாப்பா தான் குக்கி இப்போ நம்ம கிட்ட வந்து, பாப்பா சொல்லுடாமா, என்னாச்சு, எதுக்கு எல்லாமே பேக் பண்ணுறீங்க? அது நாளைக்கு நம்ம பிக்னிக் போகிறோம். பிக்னிக்கா? எங்கே? அது சர்ப்ரைஸ். நிஜமாவா? ஆமாம், ஜாலியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பாப்பா வந்து அழகாக ஸ்கூலுக்கு ரெடி ஆனதும் நம்ம ஜிமன் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஜிமன் கிட்ட நம்ம இங்கே பாரு ஜிமன், இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டு லீவ் அப்ளை பண்ணிடுறேன், இன்னிலேருந்து சம்மர் வெக்கேஷன் வரைக்கும். அதே மாதிரி பாப்பாவுக்கும் ஸ்கூலில் சொல்லிவிட்டு அவள் நாளையிலேருந்து வரமாட்டான்னு, ஓகேவா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், ஸ்கூல் அட்மிஷன்லேருந்து எல்லாமே நானே பார்த்துக்குறேன். எனக்கு இப்போ முதல் வேலை போய்ட்டு டிவோர்ஸ் வாங்கணும், நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் கிட்ட நம்ம சொல்ல ஆல்ரெடி திங்ஸ் பேக் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஜிமன் வந்து பார்த்துட்றாரு. இப்போ ஜிமனுடைய கையில் உட்காந்துட்டு இருந்த குக்கி, டிவோர்ஸா அப்படின்னா அது 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 வந்து அது ஒரு மாதிரி சாக்லேட், அது வந்து நம்ம போகிற இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். ஓ, அப்போ அந்த டிவோர்ஸ் சாக்லேட் எனக்கும் வேணும், பப்பா வாங்கி தருவார், ஓகேவா? சரிடா, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து அழகாக கூட்டியை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் பேக் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கீழே இருக்க அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா இந்த மாதிரி நாளைக்கு வந்து நம்ம சியோலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டிவியுடைய அம்மாவுக்கு செம்ம சந்தோஷம். இப்போ அவங்க டக்குன்னு நம்ம டிவி பார்த்து, அப்பாடா இப்போ தாண்டா சந்தோஷமாக இருக்குது,
எப்படியும் உனக்கு மனசு மாறிடுச்சு, அது போதும். அம்மா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அங்கே போயிட்டு அவன் கூட உறவாடுறதுக்கு இல்லை. டேய் என்ன பேசுகிற? என்னங்கம்மா, நான் டிசைட் பண்ணிட்டேன், அவ்வளோதான், இதுதான் ஃபைனல். நாளைக்கே போகிறோம், நாளைக்கு போய்ட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அதுக்கு அடுத்த நாள் திரும்பி ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்புறோம், அவ்வளோதான். ஏன் ஆனால் பாப்பாவும் கூட தான் வரா. ஆனால் ஏன்டா இவ்வளோ ஸ்டெப்பனாக இருக்கா? இல்லைம்மா, எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது, வேண்டாம், இதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அவருடைய ஃபோன், கார் கீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக அவருடைய ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு மேனேஜர்கிட்ட நாளையிலேருந்தே லீவுக்கு வந்து அப்ளை பண்ணி கேட்க அவங்களும் வந்து ஓகேன்னு கொடுத்துட்றாங்க. ஏன்னா நம்ம டே வந்து லீவ் கேட்குற ஆள் கிடையாது. பட் இவர் கேட்குறாருன்னா கண்டிப்பாக அதனால் ஒரு பர்பஸ் இருக்கும், பர்சனலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு லெட்ரு எழுதி கொடுக்குறாங்க. அந்த ஆஃபீஸில் இருக்க யாருக்குமே நம்ம டேக்கு ஒரு பாப்பா இருக்குது, அதுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ அவர் ரேண்டமாக ஒரு ரீசன் சொல்லி தான் லீவே வாங்குறாரு. இப்போ அழகாக லீவும் வந்து வாங்கிட்டு ஒரு 5 o'clock போல் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு திங்ஸு, நாளைக்கு ட்ராவலிங் உள்ளது எல்லாத்தையுமே பாப்பா கடந்து எல்லாமே வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து இவர் வரும்போது கரெக்டாக பாப்பா உள்ளே தான் இருக்கா, ஜிமினும் உள்ளே தான் இருக்காரு. ஸோ ஜிமன் கூட அப்படியே பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. பாப்பா வந்து போயிட்டு எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃப்ளைட்டுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கா. அவள் ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா, பொம்மையெல்லாம் தூக்கி எடுத்து வச்சிட்ருக்கா. நம்ம டேவும் வந்து விட்டுட்டாரு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே வந்து நம்ம டே வந்து வாங்கிட்டு வந்திருப்பார். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி கரெக்டாக வச்சுட்றாங்க. நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட் நம்ம டேவால் சுத்தமாக தூங்கவே முடியல. பாப்பா நல்லா தூங்கிட்டான், எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க தூங்கிட்டாங்க. நம்ம டே அவருடைய ரூம் பால்கனியில் நின்றுட்டு அந்த சிட்டியவே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காரு. அவருடைய மைண்டில் ஏராளமான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்களும் போகுது. அதுக்கு மேலே ஒரு சில கஷ்டமான விஷயங்கள், ஒரு சில மறக்க முடியாத விஷயங்களும் ஓடுது. நம்ம டேவால் அந்த வழியை ஏற்றுக்கவே முடியல. அவருடைய கண் வந்து டியர்ஸ் தானாக ஃபால் ஆகுது. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தை அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அதை விடவும் பயமாக இருக்குது. ஏன்னா 4 வருஷம் கழித்து ஜங்குக்கை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே தானாக ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. இப்போ பெட்டில் தூங்கிட்டு இருந்த பாப்பா எழுந்துருச்சு. பாப்பா, குட்டி, எதுக்கு எழுந்துருச்சா? தூங்கு, நீங்கள் கிட்ட இல்லாமல் தூக்கமே வர மாட்டேங்குது. அச்சோ, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து கிட்ட பெட்டில் போய்ட்டு படுத்துட்டு பாப்பா கிட்ட இழுத்து போட பாப்பா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நம்மகிட்டேயுடைய கையிலேயே நல்லா படுத்து தூங்குறா. நம்ம டேக்கு வந்து படுத்துட்ருக்கும் போதே டியர்ஸ் ஃபால் ஆகுது. அந்த கிம் பேபி நம்ம ஜங்குக்கிட்ட இருக்கான்ல, அவனுடைய ஃபேஸ் வந்து நம்ம டேக்கு புதுசாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ பாப்பா எப்படி இப்போது நம்ம இது டேவோடைய அரவணைப்பை வந்து கேட்டா, நீங்கள் கிட்ட இல்லாமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கிம்மும் முன்னாடி கேட்டிருப்போம் நம்ம டேக்கிட்ட. நம்ம டேவும் அதே மாதிரி தான் போயிட்டு கிட்ட இழுத்து போட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கலாம் வச்சுருப்பாரு. பாட்டு பாடி தூங்க வச்சுருப்பாரு, தோல் மேலே போட்டு தூங்க வச்சுருப்பாரு. ஸோ அவருக்கு இப்போ தோணுது, கிம் வந்து என்னுடைய பாசம் இல்லாமல் இப்போ எவ்வளோ தூரம் ஏங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவுடைய மனசில் அது ஒரு புது வலியை உண்டாக்குது. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, பாப்பா இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கா. நம்ம டே நல்லா கிளம்பி அவங்க அம்மா எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஃப்ளைட்டுக்கு. இப்போ லாஸ்ட்டாக பாப்பாவை எழுப்பி பொறுமையாக அவளை தூக்கத்துலேருந்து டக்குன்னு எழுப்பக்கூடாது இல்லையா, ஸோ பொறுமையாக எழுப்பி அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கையில் தூக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனதும் பாப்பாவை கையில் பிடிக்க முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறா, ஜாலி நம்ம ஃப்ளைட்டில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து இது வரைக்கும் அவளுக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ளைட்டை வானத்தில் மட்டும்தான் பார்த்துருப்பாரே தவிர ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ அவள் ட்ராவல் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா.
இப்போ அப்படியே நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே ஒரு மாதிரி அவளுடைய விதத்தில் அவள் சந்தோஷமாக இருக்கா. கொஞ்ச நேரம் போகுது, செக்கிங் எல்லாமே முடியுது. ஃப்ளைட்டில் அந்த சீட்லேயும் போயிட்டு நம்ம டே வந்து உட்காந்துட்றாரு. ஒரு 15 மினிட்ஸில் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. பொறுமையாக ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அப்படியே நம்ம டேவுடைய பாப்பா வந்து ஒரு மாதிரி டேவை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஏன்னா அந்த ஒரு பயம். ஸோ ஒரு மாதிரி அவளுக்கு தூங்கும் போதும் டே வேணும், சந்தோஷமாக இருக்கும் போதும் டே வேணும், பயப்படும் போதும் டே வேணும்னு சொல்லிட்டு அவள் எப்போவுமே டேக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறா குழந்த. நம்ம கூக்கி வந்து இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் கிம்முடைய ஞாபகம் நம்ம டேக்கு நிறைய வந்துட்டு போகுது. இப்போ கொஞ்ச நேரம் ஆக ஃப்ளைட் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக மேலே வானத்தில் வந்து பறக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. க்ளவுட்ஸ் எல்லாம் கிட்டேயே பார்க்குறா. அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நல்லா மடியில் நம்ம டேவோடைய மடியில் நின்றுக்கிட்டு அந்த விண்டோவில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. டே வந்து சேஃபாக பிடிச்சிக்கிறாரு, கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக பார்த்துக்கிட்டே வரா. அவளுடைய முகத்தில் இருக்க சந்தோஷத்தை நம்ம டே எப்போவுமே பார்த்துட்டே இருக்காரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. இவளுக்கு இன்னொரு பர்சன் இவரை மாதிரியே பாசம் காட்டுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னு நம்மகிட்டே யோசிக்கிறாரு ஒரு நிமிஷம் ஜங்குக்கை பற்றி. பட் டக்குன்னு அப்படியே அந்த தோட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அவன் மேலே எப்போவுமே இறக்கம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து அப்படியே ஃப்ளைட்லேயே அந்த சீட்லேயே சீட் பெல்ட்லாம் போட்டினபடி படுத்து தூங்கிட்டுறாரு உட்காந்துக்கிட்டே. இப்போ அப்படியே பக்கத்து சீட்டில் தான் பாப்பா இருக்கா. பாப்பாவும் அப்படியே அமைதியாக சீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வரா. அவளுக்கு போர் அடிக்குது. நம்ம டேவும் வேறு நல்லா தூங்கிட்டா இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சில பேகு நோட்டு அதெல்லாம் இருக்கும். அந்த சீட்டில் வந்து போட்டு வச்சுப்பாங்க. அந்த சிஸ்டம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கையை வச்சு அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கா. அந்த குழந்தைங்க வந்து துருன்னு இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே போட்டு நோண்டிகிட்டே இருக்கா. பக்கத்துலேயே அதேமாரி ஒரு பவுச்சில் நம்ம டேவுடைய பர்ஸ் இருக்குது, வாலெட் இருக்குது. அந்த பர்ஸை எடுத்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் கொஞ்சம் கேஷ் இருக்குது. அந்த கேஷை பார்த்ததும் அச்சோ காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை திரும்பி உள்ளே வச்சுட்டு அந்த பர்ஸில் வந்து ஒரு பேஜ் மாதிரி இருக்குது. அந்த பேஜ் மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா உள்ளே வந்து டேவுடைய பிக் இருக்குது. டேக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் பிக் இருக்குது. கையில் ஒரு பாப்பா இருக்குது. என்ன இது புதுசாக இருக்கே, பாப்பா யார் கூட நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு தூங்கிட்டு இருக்க நம்ம டேவை வந்து பொறுமையாக பாப்பா பாப்பா என்னம்மா இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை காட்ட பார்த்தா அதில் வந்து நம்ம சங்குக்குடைய பிக்கும் கிம்முடைய பிக்கும் இருக்கும். இது வந்து ரொம்ப முன்னாடி உள்ள பிக்கு. கிம் வந்து பிறந்தப்போ எடுத்தது. அது அந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பிக்கு. நம்ம சங்குக்கு பெட்டில் நம்மகிட்டே கையில் கிம் அப்படியே நம்ம சங்குக்கு வந்து கிம்மை வந்து பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். நம்ம டேக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கூக்கி வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து கேட்டதும் நம்ம டேக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. இப்போ எப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்க. பக்கத்து சீட்டில், அதாவது நம்ம கூக்கி வந்து சென்டர் சீட்டு பக்கத்தில் டே, அதுக்கு அந்த சைடில் கூக்கி வந்து எங்கேயும் ஓடிடாமல் இருக்கிறதுக்கு அந்த சைடில் நம்ம ஜிம்மின் உட்காந்துட்ருக்காரு. ஜிம்மினும் பார்க்குறாரு டே வந்து தத்தளிக்கிறத. இப்போ நம்ம ஜிம்மின் இப்போ என்ன சொல்லுவா, ஆன்சர் பண்ண கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து சொல்ல, இப்போ நம்ம கூக்கி வந்து அப்போ உங்களுக்கு தெரியுமா யார் இது, அது அப்பா. அப்பாவா? ஆமாம், அப்புறம் பாப்பா மாதிரி தான், உனக்கு நிறைய பாசம் கொடுப்பாரு. நிஜமாவா? நிறைய வாங்கி தருவாரா? நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி தருவார், சாக்லேட் எல்லாமே வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் வந்து பட்டுன்னு கூக்கிக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேக் வந்து ஒரு மாதிரி படபடன்னு ஆகிடுது. அந்த பர்ஸை வாங்கிடுறாரு. கூக்கி அதெல்லாம் கேட்கக்கூடாது, அந்த பர்சன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஓகேவா, அமைதியாக உட்காரு. ஆனால் பாப்பா அந்த பர்சன் எனக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரியே தான் உங்களுக்கும் கொடுக்குறாரு. என்ன கொடுத்துருக்காரு? ஒன்றும் இல்லை, உமா கொடுத்தாருல. கூக்கி கம்னரு உட்கார.
சரி அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அமைதியாக உட்காந்துட்றான். ஒரு பக்கம் நம்ம டேக்கு வந்து மனசெல்லாம் வலிக்குது. ஐயோ, குக்கி வந்து இப்படி கேட்டாலே நம்மளை இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜிமன் வேறு ஒரு சில உண்மையை சொல்லிட்டார்ல, அது வேறு அவருக்கு பயமாக இருக்குது. இப்போ நேரில் பார்க்கும்போது சங்கை பார்த்ததும் குக்கி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நம்ம டேக்கு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லவே இல்லை. ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கார். டைம் ஸ்கிப் ஆகுது. ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுது. லேண்ட் ஆனதும் அவருக்கு அவ்வளோ பயம் வருது நம்ம டேவுடைய மனசில். இப்போ நேராக நம்ம ஜங்குக்கு கேப் புக் பண்ணுறாரு. இப்போ நம்ம டேவும் அந்த கேப்பில் லக்கேஜ் எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஏறிடுறாரு. அவங்க அம்மாவும் வந்து அழகாக டே கூடயே அந்த கேப்பில் ஏறிடுறாங்க. இப்போ நம்ம டே தான் வண்டியில் போயிட்டுருக்கும்போது குக்கியை பத்திரமா பார்த்துக்கிறாரு. பக்கத்தில் உட்காந்துட்ருக்க நம்ம டேவுடைய அம்மா, டே சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இந்த வழியில் தான் இருக்குது. நான் அவங்க வீட்டில் இறங்கிட்டுறேன். நீ போய்ட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கோ. அம்மா ஏன் கூட இருக்கலாம்ல? இங்கே பாருடே, நீ இப்போது சங்கு கூட சேர போகிற, ஒரு குடும்பமாக வாழ போகிறேன்னு சொல்கிறியா? நான் உன் கூட வரேன். ஆனால் இப்படி நிரந்தரமாக பிரியறதுக்குலாம் எனக்கு உன் கூட வர்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைடா. ப்ளீஸ் டிரைவர், காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபுடைய டிரைவர்கிட்ட வந்து சொல்லிவிட, அவனும் வந்து அப்படியே ஒரு ஓரமாக வந்து காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம டேவுடைய அம்மா அந்த இடத்த விட்டு இறங்கிட்டு 4 வருஷத்தில் இருந்தாலும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. பட் அவங்களால கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சி போக முடியுது. அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க நம்ம டேவுடைய அம்மா. இப்போது நம்ம டே, ஜிமன் அப்புறம் பாப்பா 3 பேருமா சேர்ந்து தான் இப்போது இந்த டிவோர்ஸ் வேலையை வந்து முடிக்க போகிறாங்க. அதுலேயும் பாப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரியாது. நம்ம ஜிமன் போகும்போது கன்வின்ஸ் பண்ணுறாரு. நம்ம டே வந்து இறங்குற மாதிரியே இல்லை. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மேன்ஷன் முன்னாடி போயிட்டு இந்த கார் நிற்கிது. கார் நின்னதும் நம்ம டேக்கு வந்து, உன்னை ஹோட்டலுக்கு தானே போக சொன்னேன் ஜிமன். டே, இதுவும் ஹோட்டல் தான், இறங்கு. ஹோட்டலா? ஜிமன் என்ன பேசிகிட்ருக்கனே, இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து நம்ம டேவுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து இறங்கி வச்சுட்டு நம்ம தேவியை இறக்கிடுறாரு. இப்போ அந்த கேபும் அந்த இடத்த விட்டு போயிடுது. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, கோவத்தில் கையில் பாப்பாவை தூக்கிட்டு, நீயே எங்கே தங்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையில் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜிமன் தான், டே எதுக்கு பயந்து ஓடுற? நான் பயப்படுறேனா? எதுக்கு நான் பயப்படணும்? அவனெல்லாம் பார்த்து நான் எதுக்கடா பயப்படணும்? அப்புறம் எதுக்கு இந்த இடத்த விட்டு போகிறா? இதுவும் உனக்கு ஹோட்டல் மாதிரி தான். இங்கே இருக்கிறதுக்கு நீ வேணால் பே பண்ணிக்கோ, புரியுதா? உன்னை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நீ இங்கே தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து வலுக்கட்டாயமாக அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேன்ஷனுக்குள்ளே போயிடுறாரு. உள்ளே போகும்போதே உள்ளே யூங்கி இருக்கார். நம்ம ஜிமனை நம்ம யூங்கி பார்த்ததும், ஹே ஜிமன், ஹேடா, எப்படி இருக்கா? ஹே, நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்ன திடீர்னு விசிட்டு? அது ஒரு வேலையா? எல்லா லக்கேஜும் தூக்கிட்டு வந்திருக்க, வேலை ட்ரெஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்திருக்க. லக்கேஜ் இருந்தில்ல, அப்புறம் அங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி காட்ட பார்த்தா நம்ம டேவும் கையில் வந்து குக்கியும் இருக்கா. குக்கி வந்து அந்த வீட்டை ரொம்ப ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக பார்த்துட்ருக்கா. அப்பா, என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம வீடும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. நம்ம டேக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது இந்த மேன்ஷனை பார்க்கும்போது. அவருக்கு தெரியும் இது யாருடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே நம்ம குக்கிட்ட வந்து, குக்கி இங்கே பாரு, இந்த இடத்துல எங்கேயும் ஓடக்கூடாது, யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, புரியுதா? சரி, நானும் நீங்கள் இறக்கி விட்டதும் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்னு பார்த்தேனே. நோ, அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. இங்கே இடத்துல ஃபுல்லாக பூச்சாண்டி இருப்பாங்க. உன்னை தூக்கிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க, ஓகேவா? சரி. ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பீஸ்ட் உண்டு, அந்த பீஸ்ட்டுக்கிட்டலாம் மாட்டவே கூடாது, ஓகேவா? மிருகமா? ஆமாம். சரி வா, நம்ம ஜிமின் அங்கிளை மட்டும்தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, ஜிமின் பின்னாடி போய் நிற்க ஆப்போசிட்டில் யூங்கி நிற்கிறாரு. யூங்கி நம்ம டேவை பார்த்ததும், ஹே டே எப்படி இருக்க? நல்லா இருக்க.
நீ எப்படி இருக்க யோகி? ஆ, நல்லா இருக்கேன். பாப்பா அவ்வளோ நல்லா தான் இருக்கா. கொஞ்சம் கொடுக்குறியா குக்கி? போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி கையில் குக்கியை கொடுக்க, இப்போ உடனே நம்ம யோகி வந்து அழகாக பாப்பாவை கையில் தூக்கி வச்சுட்டு, ஹே குட்டி, உன் பேர் என்ன? குக்கி. குக்கி டே, இது இவங்க தேவையில்லாத விஷயத்தில் எதுவும் பேசிக்காதா. பாப்பா சீக்கிரம் கூட. ஓ சரி. உனக்கு ரூம் ஜிமன் எதுவுமே முன்னாடி சொல்லவே இல்லையே. சரி ஜிமன், மேலே சங்குக்குடி ரூம் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே போய்ட்டு தங்கவே. நான் அடுத்த ரூம் வந்து ரெடி பண்ணுறேன். இல்லை தேவையில்லை, நான் வெளியே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேன். ஏய் இல்லை, அந்த ரூம் க்ளீனாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, தேவையில்லை. டே ஏய் இருடா. ஏய் உனக்கு இப்போ என்னடா? மேலே தான் ரூம் இருக்குதுன்னு சொல்கிறான்ல, நீ இங்கே தான் ஸ்டே பண்ணணும் தானே நான் கூப்பிட்டு வந்தேன், வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு மேலே போய்ட்றாரு. நம்ம டேவெல்லாம் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல நம்ம ஜிம்மனை, ஏன்னா அவர் ஆல்ரெடி மேலே ரூமுக்கே போயிட்டார். இப்போ வர வழி இல்லாமல் நம்ம டே வந்து ஜிம்மனை ஃபாலோ பண்ணி மேலே ரூமுக்கு போயிட, நம்ம ஜிமன் வந்து அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போகிறதுக்கு லைட்டாக கஷ்டப்படுறாரு. ஸோ நம்ம மட்டும் என்ன பண்ணுறாருனா, கூக்கியை கையிலேருந்து கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம ஜிமனுக்கு லக்கேஜ் தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இவங்க லக்கேஜை தூக்கிட்டு ரூம்குள்ளே போக கூக்கி வந்து காரிடோர்லேயே நின்றுட்டுருக்கா. இப்போது இந்த கெஸ்ட் ரூம் சவுண்டு ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டு ஒரு 2 ரூமு தள்ளி ஒரு ரூமில் வந்து யாரோ ஒரு பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி வெளியே எட்டி பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா கிம். பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்த்தா காரிடோரில் தனியாக கூக்கி மட்டும் நின்றுட்டுருப்பாள். அவள் என்ன இந்த இடமே புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்க. இங்கே ரூம்லேருந்து எட்டி பார்த்த கிம் வந்து, யார் இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோரை மொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டு வெளியே காரிடோரில் வந்து நிற்க, கூக்கி சுற்றி பார்த்துட்ருக்கப்போ கரெக்டாக கிம்மையும் பார்த்துட்றா. கிம்மை பார்த்ததும் பொறுமையாக கிம் பக்கமாக நடந்து வர, இப்போ அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும் போது அவருடைய ஸ்லிப்பர் லைட்டாக ஸ்லிப் ஆகி அப்படியே தரையில் தொப்புன்னு விழுந்துடுறா. இப்போ கிம் என்ன பண்ணுறான்னா, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அப்படியே பொறுமையாக கூக்கியை வந்து கையில் தூக்கி, ஏய் நீ ஓகே தானே? ஓகே தானே, சரி பார்த்து போகணுன்னு. ஆமாம் யார்? என் பேர் கூக்கி. கூக்கியா? என்ன என் அப்பா பேர்லேருந்து பாதியை நீ வச்சிருக்க? உங்கள் அப்பா பேரா? ஆமாம், என் அப்பா பேர் ஜங்குக்கி. ஓ, என்னுடைய அப்பா பேர் கிம் டேயோங். கிம் டேயோங்கா? என் பேர் கிம். ஓ, உங்கள் பேர் கிம்மா? என் பேர் குக்கி. ஓ சரி, நீ யார்? எதுக்காக இங்கே வந்திருக்க? நான் அப்பா கூட வந்திருக்கேன். அப்பா அந்த ரூமில் இருக்கார். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம கூக்கியும் கிம்மும் பேசிகிட்டு இருக்கிறதா கீழே இருந்து நம்ம யோங்கி பார்க்குறாரு. இப்போ டக்குன்னு குரல் கொடுக்குறாரு நம்ம ஜிமினுக்கு. ஜிமினும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமில் இருந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா காரிடோரில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டேவை கூப்பிட்டு, டே இங்கே வாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டா நம்ம டேவும் கேஷுவலாக வராரு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் காரிடோரில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டுறாரு. ஹே குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குரல் கொடுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே காரிடோரில் வந்து நிற்க, கிம் வந்து பார்க்குறான் நம்ம டேவை. நம்ம டேவோடைய ஃபேஸ் தான் நம்ம கிம்க்கு தெரியும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறான்னா, கூக்கியை தள்ளி விட்டுட்டு கிம்மை அப்படியே நம்ம டேவை பார்த்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம டேவோடைய காலை இறுக்கி பிடிச்சிக்கிறான். அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நம்ம டேவால் மூச்சு கூட விட முடியல, அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோ படபடப்பாக இருக்குது. ஏன்னா 4 வருஷம் ஆச்சு குழந்தைய பார்த்து. அந்த 4 வருஷமாக அந்த குழந்தை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே டோட்டலாக வெளியே காட்டுது. குழந்தை அழ ஆரம்பிக்கிறான். நம்ம டேவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி அவருடைய கண்ணெல்லாம் கலங்குது.
நம்ம கூக்கி வேற தரையில் உட்காந்துட்ருக்கா. நம்ம கிம் வந்து தள்ளி விட்டு ஓடிட்டுருப்பான்ல, அவள் தரையில் உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. நம்ம ஜிமின் போயிட்டு ஓடி போய் கூக்கியை தூக்குறாரு கையில் எடுத்துகிட்டு. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமின் வந்து கூக்கியை சமாதானப்படுத்த, இப்போ நம்ம டே என்ன பண்ணுறான்னா பொறுமையாக கிம்மை வந்து கையில் தூக்கி வச்சுக்கிறான். கிம் வந்து நல்லா வளர்ந்துட்டான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஏஜ் வந்து ஒரு 6 அந்த மாதிரி இருக்கும். நல்லா வளர்ந்துட்டான். கையில் தூக்கி வச்சதும் நம்ம டே வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறான். இப்போ கிம் வந்து நம்ம டேவோடைய டியர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக தொடச்சி விட்டுட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, ஏன் பாப்பா என்னை இவ்வளோ நாளாக பார்க்குறதுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தேம்பி தேம்பி கேட்குறான். நம்ம டேவாலும் பதிலே சொல்ல முடியல. பதிலுக்கு அப்படியே கிம்மையும் இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் கிம்மை பார்த்து, ஐம் சாரிடா பாப்பா ஒன்று தனியாக விட்டுட்டேன்ல, மன்னிச்சிடு. ஆனால் இனிமேட்டு தனியாக விடாதீங்க ப்ளீஸ். சரி, நான் உன்னை எங்கேயும் தனியாக விட்டு போக மாட்டேன், ஓகே? சரி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிம் வந்து டைட்டாக நம்ம டே வந்து ஹக் பண்ணிகிட்ருக்க. இப்போ ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி அழுதுகிட்டே கோபமாக ஒரு வாய்ஸ் நம்ம கூக்கி தான், என் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் க்யூட்டாக அழுதுகிட்டே கூப்பிடுறா. இப்போ உடனே நம்ம டே தான் பொறுமையாக அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு கூக்கியை பார்க்க, நம்ம கூக்கி வந்து, நான் கீழே வந்துட்டேன், என்ன தூக்கவே இல்லை, அவனை தூக்கி வச்சுக்காது யார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்க, நம்ம ஜிமின் தானே கையில் வச்சுருக்காரு, அவர் தான் சும்மா இருக்க மாட்டார். இப்போ கூக்கிக்கிட்ட அது உன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம கூக்கிக்கு ஒன்றும் புரியல. அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஜிமின், ஆமாம் அவன் அண்ணா, அவனுடைய சொந்த அண்ணன். அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம கூக்கி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம கிம் வந்து நம்ம டேவுடைய கையிலேருந்து இறங்கிட்டு நம்ம டேவை பார்த்து, அப்படியா பாப்பா, கூக்கி என்னுடைய தங்கச்சியா? ஆமாம். ஆனால் ஏன் இது வரைக்கும் நான் அவளை பார்த்ததே இல்லை? ஏன்னா பாப்பா ஒரு வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போனது கூக்கி பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதனால். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிம் வந்து நம்ம டேக்கிட்ட கேட்டுட்டு கூக்கிக்கிட்ட நடந்து போக, கூக்கி வந்து கிம்மை பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டு ஜிம்மினுடைய ஷோல்டரில் ஃபேஸை மறைச்சிக்கிறா. ஏன்னா இது டே வந்து அவளை கொஞ்சாமல் கிம்மை கொஞ்சினதும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஜிம்மனை பார்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா. இப்போ உடனே ஜிம்மன் வந்து, எங்கே பாரு குக்கி, அண்ணாடெல்லாம் இப்படி கோச்சிக்கூடாது, போ அண்ணா இன்னும் சேர்ந்து விளையாடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கூக்கியை கீழே இறக்கி விட்ற. இப்போது கிம் தான் அழகாக கூக்கியோட கையை பிடிச்சிட்டு, சாரின்னு ஒன்று தள்ளி விட்டுட்டேன், நீ பாப்பா கூடயே இருந்தியா? நான் பாப்பா கூட இருந்து 4 to 5 years ஆக போகுது. நான் பாப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆக போதா, அதனால தான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் உன்னை தள்ளி விட்டுட்டேன். சாரி, இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன்னா? சரி சரி வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து கூக்கியை கூப்பிட்டு அவனுடைய ரூமுக்கு போகிறான். அங்கே அவனுடைய விளையாட்டு சாமான்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொடுத்து ஜாலியாக விளையாடிட்டுருக்கான். கூக்கிக்கு விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான், எல்லாமே சொல்லித்தரான், பாசமாக இருக்கான், ரொம்ப பாசமாக இருக்கான். நம்மகிட்டையும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமன் தான், இதெல்லாம் 5 வருஷமாக நடந்துகிட்ருக்க வேண்டியது 5 வருஷம் கழித்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவன் சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு போக, நம்மகிட்ட எல்லா விஷயத்தையும் முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு. ஆக்சுவலி என்ன ஆகியிருக்கோன்னா, ஒரு அழகான நைட் நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார், பயந்துட்டு இருந்திருப்பார். ஏன்னா வெளியே செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஜங்குக்கு இன்னமும் வேலையிலேருந்து வரவே இல்லை. வேலைனா நம்ம ஜங்குக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்றது ரொம்பவும் ஆசை.
இவங்க 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம ஜங்குக்கு வந்து அதிகமாக பேசுவார். அதனாலே இவங்க 2 பேருக்குள்ளே அப்பப்போ சண்டை வந்துடும். எப்போவுமே என் கூட இருந்தால் என்னை பற்றி பேச மாட்டேற, நம்மளுடைய விஷயத்தை பற்றி பேச மாட்டேற, எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் நான் அதையே கட்டிக்கிட்டு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சண்டை போடுவார். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து பிஸ்னஸ்னால் ரொம்ப உயிர். அதில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற ஆள். லவ் பண்ணுறப்போ தான் அப்படின்னு பார்த்தா மேரேஜ்க்கு அப்புறமும் பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்குவார். ஒரு சிலதில் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலதில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணாலும் அது லேட்டராக சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஜங்குக்கு வந்து இருக்க ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக போயிடுவார். ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில டைம் அந்த வேலை ப்ரெஷரை வந்து நம்ம டேக்கிட்ட காட்டுவார். இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு தான் நம்ம டே வந்து கன்சீவாக இருப்பார். நம்ம கிம் வந்து கரெக்டாக பிறக்கிறதுக்கும் நம்ம ஜங்குக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணி செட்டில் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிடுவார். கிம் பிறந்து ஒரு 2 to 3 months அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம ஜங்குக்குடைய கம்பெனி வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எப்படி சொல்கிறது அப்ரோச், வேறு ஒரு கம்பெனிலேருந்து வர அப்ரோச்சு கம்பைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் பிஸ்னஸ் வந்து மேலே வந்திருக்கும். ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் நம்ம ஜங்குக்கு வந்து அதை கொண்டு வந்திருப்பார். இப்படியே கொஞ்சம் நாட்கள் வந்து நம்ம டே கூட இருக்க வேண்டியதெல்லாம் கம்பெனி கூடயே வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். நம்ம டேக்கு அது புரியும். என்னதான் நம்ம வந்து ஃபேமிலிக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணாலும் செட்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜங்குக்கு அவர் ஹெல்ப்பும் பண்ணுவார். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிருக்கும்னா நம்ம கிம் பிறந்து ஒரு 2 to 3 years அந்த மாதிரி இருக்கும். கிம் வந்து கொஞ்சம் பார்த்து எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற வயசு அது. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற வயசு. நம்ம கிம் வந்து 3 years ஸ்டார்ட் அப் ஆகும்போது நம்ம டே வந்து செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிருப்பார். அப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிருக்கோம். இடையில கொஞ்சம் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கோம், ஏன்னா வேலை ப்ரெஷர்னால. பட் இருந்தாலும் நம்ம டே வந்து ரொம்பவும் அட்ஜஸ்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் டே வந்து நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணி அவனை கொல்லாவி அவனை ஒரு நார்மல் ஸ்டேட்க்கு கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டு தான் அவர் நார்மலாகவே இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு பாசமான பர்சன் நம்ம டே. இப்போ நம்ம டே தான் ஒரு நாள் நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வெளியே மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. அவரால் வெளியே போக முடியாது, ஏன்னா இப்போ அவர் 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். எப்போ வேணால் லேபர் பெயின் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கையில் கிம்மியும் வச்சுட்டு அவனை ஷோல்டரில் போட்டு டேப் பண்ணி தூங்க வச்சிட்ருக்காரு. அவனுக்கு 3 வயசு ஆகுது. நல்லா டேப் பண்ணி தூங்க வச்சிட்ருக்காரு. அவனும் நல்லா தூங்கிட்டான். பொறுமையாக அவனை வந்து ஹாலில் இருக்க கவுச்லேயே போட்டுட்டு அந்த ஹால்லேயே இங்கிட்டு நடந்துகிட்ருக்காரு. வயிற்றை பத்திரமா பிடிச்சிட்டு நடந்துகிட்ருக்காரு. இப்போது நம்ம டேக்கு தான் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. சவுண்டு கேட்ட வேகத்துக்கு நம்ம டே குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா ஜங்குக் நல்லா மழையில் நனைஞ்சிருக்காரு. காரை எடுத்துகிட்டு வரல, நடந்தே வந்திருக்காரு. போதை, செம்ம போதையில் இருக்கார். என்னன்னு பார்த்தா கம்பெனிக்குன்னு வந்த ஒரு மீட்டிங்கில் வந்து அவர் செலக்ட் ஆகாமல் வேறு ஒரு கம்பெனி வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஜங்குக் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பார். பட் அந்த ஒர்க்குக்காக பலன் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டத்தை தாங்க முடியாமல் குடிச்சிட்டு வந்திருப்பார். ரொம்பவும் போதையில் இருப்பார். நம்ம டேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவருக்கு அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்றது சீட் எஜுக்கு போயிடுது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஜங்குக்குள்ளே வந்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கை பார்த்து குடிச்சியா ஜங்குக் குடிச்சியான்னு கேட்டேன். ஆமாம், கஷ்டமாக இருந்துச்சு, குடித்தேன். தப்பா? நான் அவங்ககிட்ட எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட வாந்தானே சொல்லியிருக்கேன். எதுக்கு நான் இப்படி குடிக்கிறேன்? எத்தனை வாட்டி சொல்கிறது நான்? இப்போ ஏன் தான் இப்படி பண்ணுற ஜங்குக் நீ? எங்கப்பா, எனக்கு தேவையானதை நான் பார்த்துப்பேன். நீ என் விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதே, புரியுதா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். வீட்லேயே இருக்க உனக்கு தெரியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்றது எனக்கு என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், புரியுதா? இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். ஜங்குக், கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறேன்ல. என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட ஒரு வாட்டியாவது
பாசமாக பேசியிருக்கியாடா? எல்லா விஷயமும் நான் தான் இறங்கி வரணும்னு இருக்கு. எப்போவுமே நான் தான் இறங்கி வந்துட்டுருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? நீ என்ன தான் வேலை விஷயத்தில் இருக்கிற, ஓகே ஃபைன். ஆனால் நான் தோ கிம் அவன்கிட்ட பேசியிருக்கியா நீ இது வரைக்கும்? ஒழுங்காக பேசி பழகிருக்கியா? எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸை ஓகேடா, நீ பிஸ்னஸை எடுத்துக்கோ, நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் ஃபேமிலின்ற ஒரு விஷயத்தை ஏன்டா மறக்கிற? அதை மறந்துட்டு போயிட்டு குடிச்சிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்தால் கிம் கூட ஜாலியாக பேசிடு. அப்போ உனக்கு அந்த கஷ்டம்லாம் தானாக மறந்து போகும்டா. ஏன்டா உனக்கு அது புரிய மாட்டேங்குது? நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ இதில் இன்வால்வ் ஆகாத. ஓ, நான் இப்போ இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்போ நான் தேர்ட் பர்சனில்? டே அமைதியாரு, பேசாத. சரிடா, நான் தேர்ட் பர்சனாக இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலை. நான் கிளம்புறேன், ஓகேவா? நீயே இருந்துக்கோ, பிஸ்னஸை வச்சுக்கோ, நீயே கூடி எதுனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருனா கோவத்தில் அந்த வீட்டை விட்டு இறங்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நைட் டைம் ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான். அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் மழை வேகமாக பெய்கிறப்போ அந்த மழை துளியெல்லாம் தெரியுது. மெயின் ரோட்டில் அவ்வளோ வண்டிகள் போகுது. அந்த சைடில் நடக்கிறதுக்குன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வேலை ஓரமாக பூச்செடி அது இதுன்னு எல்லாமே மழையில் நனைஞ்சிருக்கு. நம்ம டேவும் வெளியே போன வேகத்துக்கு தொப்பக்கட்டையாக நனையிறாரு. வயிற்ற பத்திரமா பிடிச்சிக்கிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டே பின்னாடி வெளியே மழையில் நடந்து போகிறத பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு கோவம் வந்துடுது. ஸோ அந்த ட்ரிங்கிங் ஸ்டேட்டில் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் அந்த வீட்டை விட்டு இறங்கி போகிறாரு. இவங்க 2 பேரும் கத்தின கேப்பில் கிம் எழுந்திரிச்சிட்றான். அவன் எழுந்திரிச்சு கண்ணை கசிக்கிட்டு அந்த சோஃபாவில் இருந்துட்டு அப்படி என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. அவன் பார்த்த வரைக்கும் நம்மகிட்டே வீட்டை விட்டு வெளியே போகிறது, ஜங்குக் பின்னாடியே துரத்திட்டு போகிறது, அது மட்டும்தான் பார்த்துருப்பான். இப்போ நம்ம டே வந்து ரோட்டில் ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்காரு. டே நில்லு நில்லு நில்லுன்ட்டு பின்னாடி நம்ம ஜங்குக் கத்திக்கிட்டே வந்திருப்பார். பட் நம்ம டே நிற்காமல் நடந்துட்டு இருந்திருப்பார், வேங்கு வேங்குன்னு கோவமாக அழுதுகிட்டே. அந்த கொட்டுற மழையில் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேவோடைய ஷோல்டரை பிடிச்சி திருப்ப நம்ம டே வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி லைட்டாக பின்னாடி இருக்க அந்த பூத்தொட்டியில் போயிட்டு இடிச்சுக்கிட்டு அந்த பூத்தொட்டிலேயே சாஞ்சு நிற்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து என்னடா ஓவராக திமிராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒன்று கண்ணத்தில் வைக்கிறாரு. ரோட்டில் ஓரமாக நிற்கிறவங்க, மலைக்கு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. நம்மகிட்டே கண்ணத்தை பிடிச்சிட்ருக்காரு. ஆனால் அவர் அப்படி நிற்கும் போது கால் ஸ்லிப் ஆகி பக்கத்தில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் வயிறு சைடில் இருக்கிற பக்கம் இடிச்சிடுது. அவ்வளோதான். 9 months ப்ரெக்னென்சி, எப்போ வேணால் லேபர் வரும். இப்படி இடித்ததில் உள்ளே இருக்கிற குழந்த ட்ரிகர் ஆகி டெலிவரி பெயினாக கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம டேக்கு வலி தாங்கலை. நம்ம டே வந்து கீழே ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு கண்ணத்தையே பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு வயிற்ற பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு என்னென்னா அடித்தனால தான் அழுறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டுறாரு. ஆனால் கொஞ்சம் போக போக நம்ம டேவுடைய அழுகை வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ரொம்பவும் பெயின்ஃபுல்லாக இருக்குது. வயிறையும் இடுப்பையும் சேர்த்து பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தான் நம்ம டேக்கு லேபர் பெயின் அப்படின்றது நம்ம ஜங்குக்கு ரியலைஸ் ஆகுது. அந்த ரியலைசிங் அந்த ஸ்டேட்டில் போதை மொத்தமும் காணாமல் புசுக்குன்னு அப்படியே கலைஞ்சு போயிடுது. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் எடுத்து கால் மேலே கால் பண்ணுறது, யாருக்குமே கால் போல். ஜங்குக்குடைய கை நடுங்க ஆரம்பிக்குது. டேவை பொறுமையாக தூக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போனால் நம்ம டே செம்ம கோவத்தில் இருக்காரு. ஜங்குக்கு டோட்டலாக நவுத்தி விடுறாரு, என்னை தொடவே தொடாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து டே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம டே வந்து கொஞ்சம் கூட இறங்கி வரவே இல்லை. அவ்வளோ கோபமாக இருக்காரு நம்ம ஜங்குக்கு மேலே. அதுவும் இந்த மழையில், கொட்டுற மழையில். இப்படி இவங்க 2 பேரும் நடு ரோட்டில் சண்டை போட்டுட்ருக்கிறத ஒரு கேப் டிரைவர் வந்து பார்க்குறாரு. ஓரமாக நின்றுட்டுருக்கவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தவர். ஸோ அப்படியே அந்த கேப் டிரைவர் வந்து ஓரமாக நம்ம ஜங்கு பக்கமாக வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு, சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை மட்டும் லைட்டாக இறக்கிட்டு கேட்க, இல்லை லேபர் பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஹாஸ்பிட்டல் தானே, வண்டியில் ஏற்றுங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு டேவை போய்ட்டு
தூக்கலான்னு பார்த்தா டே தான் வரமாட்டாரு. அவ்வளோ கோவமா அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த சைடில் மழையில் வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில ஒரு 2, 3 ஆன்ட்டிங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டே வந்து இப்படி ஒரு மாதிரி தரையில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இப்போ அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் அதே இடத்துல தூக்கி போட்டுட்டு, அவங்க அந்த கொடையை வச்சுட்டு நம்ம டே வந்து மழையில் நனையாத மாதிரி பிடிச்சிட்டு, பொறுமையாக கை தாங்கலாம் கூப்பிட்டு போயிட்டு அந்த கேபில் உட்கார வைக்கிறாங்க. அதில் ஆன்ட்டிங்களில் ஒருத்தவங்க வந்து அந்த கேப்லேயே உட்காந்துக்கிறாங்க. இன்னொரு சைட் நம்ம டேவை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம சக்குக்கும் பின்னாடியே ஏறிக்கிறாரு. முன்னாடி ஒரு சீட்டில் ஒரு ஆன்ட்டி உட்காந்துக்கிறாங்க. இப்போ டிரைவர் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போகிறப்போ நம்ம டே அப்படி அழுறாரு. ஆனால் அழுறப்பையும் நம்ம சங்குக்கை விட்டுற மாதிரி இல்லை. நம்ம சங்குக்கு வந்து காம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட ஹேரை வந்து பின்னாடி தள்ளி விடலான்னு சொல்லிட்டு கை எடுக்கும்போது நம்ம சங்குக்கோடைய கையை டோட்டலாக அப்படியே நம்ம டே வந்து தள்ளி விட்டுறாரு. எனக்கு தொடவே தொடாத, நீ எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே தள்ளி விட்டுடுறாரு. இப்போ நம்ம டேவும் வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அப்படியே அட்மிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் குழந்தையும் பிறக்குது. கேர்ள் பேபி, அதாவது நம்ம குக்கி. அழகாக பாப்பா வந்து பிறக்கிறா. பிறந்த வேகத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் நம்ம டேவுடைய அம்மாவுக்கு தான் போகுது. அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம சங்குக்கை உள்ளே விடவே இல்லை. அவன் உள்ளே வர தேவையில்ல அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து சொல்லிட, நர்ஸும் வந்து பேஷண்ட்டுக்கு பிடிக்கல தான் அப்படின்ற மாதிரி உள்ளே விடல. நம்ம சங்குக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. குழந்தை இன்னும் பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு ஆர்வம், பதப்படப்பு, சாரி சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட், அவ்வளோ இது இருக்குது நம்ம சங்குக்கு. இப்போ அதே இடத்துக்கு நம்ம டேவுடைய அம்மாவும் வர, டே குழந்தைய பார்த்தியானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கிட்ட கேட்க, பட் சங்குக்கு வந்து ஆன்சர் பண்ணாமல் வைக்கிறாரு. பட் அவங்களுக்கு வந்து குழந்தைய பார்க்கணுன்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் குடுகுடுன்னு உள்ளே ஓடிடுறாங்க. பாப்பாவை பார்க்குறாங்க. டே டயர்டாக இருக்கான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். பாப்பாவை தூக்கிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம ஜங்குக் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வரும் கிம்முடைய ஞாபகம். கிம்மை நைட்டு விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ தான் நம்ம ஜங்குக்கு ஞாபகம் வருது, ஓடுறாரு கிம்மை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. வெளியே அவங்க அம்மா வந்து பாப்பாவை தூக்கிட்டு வந்து நிற்கும் போது கிம்மை கூப்பிட போயிருக்கிறது நம்ம டேவுடைய அம்மாவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ ஜங்குக்கு அந்த இடத்துல இல்லை அப்படின்றத புரிஞ்சுட்டு திரும்பியும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரும்போது டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டை கேட்டு நம்ம டே வந்து முழிச்சிட்டு இருந்திருப்பார். இப்போ நம்ம டே தான், அம்மா குழந்தை எங்கேம்மா தூக்கிட்டு போயிட்டு வர? இல்லைடா, அது சங்குக் வெளியே நின்னா குழந்தைய கொடுக்கலான்னு பார்க்குறப்போ ஆளை காணுமா? ஆமாம், வரும்போது இருந்தால் இப்போ காணுமே. அவனுக்கு எதனாவது பிஸ்னஸ் மீட்டிங் வந்திருக்குமா, அதான் போயிருப்பான். நீ அவனை பற்றி யோசிக்காத. எங்கள் கூட குழந்தையா? எப்போ வந்த நீ? இப்போ தான்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். என்னாச்சு, எதனா பிரச்சனையா? அதை விடுமா, எனக்கு கொஞ்சம் ஃபோன் தரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு வந்து நம்ம டே கால் பண்ண, அந்த சைடில் நம்ம ஜிமின் வேலை பார்த்துட்ருக்கப்போ நம்ம டேவுடைய காலை பார்த்து அட்டென்ட் பண்ணி, ஹலோ டே. ஜிமின், டே கங்க்ராச்சுலேஷன்டா, பாப்பா பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். தேங்க்ஸ்டா. ஜிமின், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீ. சொல்ல. நான் ஒரு 3 monthஸில் அங்கே வருவேன். எனக்கு வீடு மட்டும் பார்த்து வச்சுட்டு எதனாவது ஜாப் வேகன்சி இருக்கான்னு பார்த்து எடுத்து வைக்கிறியா? ஏன்டா, என்னாச்சு? பாப்பா பிறந்த கையோட ஃபேமிலியாக எங்கே ஷிஃப்ட் ஆகுறீங்களா? அது நான் உனக்கு வந்து சொல்கிறேன்டா. சரிடா, நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பாப்பாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் நம்ம கிம்மை போயிட்டு வீட்டிலேருந்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்துருப்பாரு. பார்த்தா கவுச்சில் அப்படியே கிம் எப்படி படுத்துருந்தானோ அதே மாதிரி திரும்பியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டு இருந்திருப்பான். நம்ம ஜங்குக்கு உள்ளே போயிட்டு பார்க்குறப்போ அவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் நார்மலாகவே ஆகும். இப்போ அப்படியே குழந்தைய அசராமல் கையில் தூக்கிட்டு ட்ரெஸ் எல்லாமே நம்ம டேக்கு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா டே நல்லா தூங்கிட்டு இருக்கான். பாப்பா பக்கத்துலேயே இருக்கான். சத்தம் போடாமல் பாப்பாவை தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவங்க அம்மாட்ட வந்துட்டு, தயவு செஞ்சு நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லாதீங்க, நீங்கள் பண்ணதாகவே இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, என்னன்றதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. இப்போது உடனே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 months ஆகுது. பாப்பா வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா குக்கி.
நல்லா பத்திரமா பார்த்துக்கிறாங்க. நம்ம டேவும் ஓகே ஆயிடுறாரு. வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம அவங்க டேவோடைய அம்மா வீட்டுக்கே போயிடுறாரு. ஜங்குக் கூட போகல. நம்ம ஜங்குக்கு வந்து எப்போல்லாம் முடியுமோ அவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் நம்ம டே வந்து பார்த்துப்பாரு. ஆனால் டே வந்து அந்த நேரம் முழிச்சிருக்கக்கூடாது. தூங்கியிருந்தால் மட்டும்தான் குழந்தைய தூக்க முடியும். மற்றபடி குழந்தை கிட்ட கூட நெருங்க முடியாது. நம்ம டே அவ்வளோ கோவப்படுவார். நம்ம டேவோடைய அந்த ஒரு ஆங்க்ரினஸ்க்கு நம்ம ஜங்குக்கு ஒரு படி எதுவுமே முன்னாடி பண்ண முடியாது. அவ்வளோ கோவப்படுவார். கத்துனான்னா கப்பு சிப்புன்னு ஆகிடுவார் நம்ம ஜங்குக். அந்தளவுக்கு ஒரு மாதிரி பொண்டாட்டி தாசன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு கோவப்பட்டாலே மேற்கொண்டு எதுவுமே பேச மாட்டார். பட் போதையில் இருக்கும்போது நம்ம டேவை அடித்தது தான் அவர் பண்ண பெரிய தப்பு. இப்போது அப்படி அந்த கோவம் நம்ம ஜங்குக் மேலேருந்து நம்ம டேக்கு ஒரு துளி கூட குறையவே இல்லை. அவ்வளோ ஸ்டப்பனாக இருக்கார் நம்ம டே. அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக் பண்ணது தப்பு இல்லையா? ஸோ இது நம்ம ஜிமினுக்கு தெரியுது. நம்ம ஜிமினும் வந்து நம்ம டே வந்து கேட்ட மாதிரி வீடு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி தராரு. நம்ம டேவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு நாள் நம்ம டேக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கும் கொஞ்சம் டேப்பர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீடு லாக்கில் இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் அழகாக கிளம்பி போயிடுறாரு. நம்ம டே பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய் நிற்கும் போது தான் நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் விஷயம், உன் மேலே செம கோவமாக இருக்கான், உன்னை பார்க்கவே கூடாதுன்னு இருக்கான், இதுக்கப்புறமேட்டு உன் லைஃப்பில் மீட் பண்ணவே கூடாதுன்னு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்போ தான் விஷயமே புரிய வரும் இவன் எந்த அளவுக்கு கோவமாக இருக்கான் அப்படின்றது. நம்ம ஜங்குக்கால் சமாதானப்படுத்தவே முடியாத அளவுக்கு நம்ம ஜங்குக்கு வந்து பண்ணி வச்சுருக்க வேலை நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு. இப்போ நேராக ஆஸ்திரேலியாலும் போய் இறங்குறாரு. ஜிமினுடைய ஹெல்ப் மூலமாக அந்த இடத்துல வீடு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்குறாரு. பாப்பாவையும் சொந்தமாகவே அவராகவே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. பாப்பாவும் ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ந்துடுறா. 4 years ஆகுது. பாப்பா பேர் கூக்கி. இப்போது டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம டே வந்து இப்படியே எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே நம்ம கிம்மும் அப்புறம் நம்ம கூக்கியும் சேர்ந்து விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்க. இப்படியே நைட் ஆகுது. நம்ம இவங்க வேறு அப்பப்போ வந்து ஜங்குக்கு கால் பண்ணவா அவனுக்கு விஷயமே தெரியாது, நான் கால் பண்ணுறேன் அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்ட சொல்வார். பட் நம்ம டே எனக்காக யாரும் வேலையை விட்டுட்டு வர தேவையில்ல, அவங்க எப்போ வர முடியுமோ அப்போ வரட்டும், நான் அப்போ டிவோர்ஸ் பேப்பரில் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சைனை வாங்கிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே செம்ம ஸ்டபனாக இருப்பார். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகும். டைம் வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். நம்ம யூங்கி வந்து வீட்டில் தான் இருப்பார். எதுக்குன்னா கிம்மை பார்த்துக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து வேலை முடிச்சுட்டு வந்ததும் கிம்க்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. இப்போ அவட்டே வீட்டுக்குள்ளே வந்த வேகத்துக்கு டேய் கிம் எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குரல் கொடுத்துட்டே வர மேலே ரூமில் கூக்கி வந்து விளையாடிட்டுருக்கா. அந்த நேரம்னு பார்த்து கிம் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். இப்போ இந்த வாய்ஸை கேட்டதும் கூக்கி வந்து என்ன பண்ணுறான்னா ரூமை விட்டு வெளியே வந்து அந்த காரிடோரில் குட்டி குட்டி கேப் இருக்கும். அந்த கேப்பில் இருந்து எட்டி பார்க்குறா. ஜங்குக்கு வந்து கீழே நின்றுட்டு இருந்தது. யார் குழந்தை இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மேலே பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்த்துட்டே இருக்க நம்ம யூங்கி வந்து கீழே உட்காந்துட்டு நம்ம ஜங்குக் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஸ்மைல் வருது. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறது, உண்மை தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கார். இப்போ கூக்கி என்ன பண்ணுறான்னா பொறுமையாக ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி கீழே வரான். அவளுக்கு ஹைட் கூட ஒழுங்காக ஏற்றல. படிக்கட்டில் உட்காந்து தான் இறங்கி வரா. நம்ம ஜங்குக்கு அதை பார்க்குறாரு, ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு ஆனாலும் ஒன்றுமே புரியவே இல்லை. இப்போ உடனே நம்ம ஜங்குக் கிட்ட வந்ததும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக தூக்குங்கன்னு சொல்கிறான். அவனும் திங்ஸ் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கையில் கூக்கியை தூக்குனதும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா ஜங்குக்கை. அதுவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாளா. நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுறாரு. நம்ம யூங்கி பார்த்து சிரிக்கிறாரு நம்ம ஜங்குக்கோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து. இதில் வேறு மேலே கிம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தவன் கூக்கியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ கூக்கி தங்கச்சி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டே காரிடோருக்கு வரான். காரிடோர் வந்து பார்த்தா கீழே ஜங்குக்கு வந்து கூக்கியை கையில் தூக்கி வச்சுருக்கதை பார்த்துட்டு அப்பா நீங்கள் தூக்கி வச்சுருக்கீங்களா தங்கச்சியை அப்படின்னதும் அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு மொத்தமாக உடஞ்சி போயிடுது. ஐயோ தங்கச்சியா
ஐயோ அப்போ டே வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம பயமாயிடுது. ஏன்னா நம்ம டேவோடைய கோவத்தை பற்றி நம்ம ஜங்குக்கு தெரியும் இல்லையா? 1000 தான் நீ சிஇஓவாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஆனால் கட்டினவங்கிட்ட அடங்கி தானே போகணும். ஸோ அப்படி செம்ம பயமாயிடுது நம்ம ஜங்குக்கு. ஒரு மாதிரி படபடப்பாக ஷோல்டரில் சாஞ்சிட்டு இருந்த குழந்தைய ஃபேஸை எடுத்து பார்த்தா அப்படி டே மாதிரி அச்சஸில் உரிச்சு வச்சுருக்கா நம்ம டேவை. அப்படியே நம்ம கூக்கியை பார்த்து, உன் பேர் என்னம்மா? கூக்கி. கூக்கியா? உன் பேரில் உள்ள பாதி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி சொல்ல நம்ம ஜங்குக்கு டியர்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுது. கீழே வேறு நம்ம கிம் வந்ததும் நம்ம ஜங்குக்கையும் பிடிச்சிக்கிட்டு பாப்பாவையும் பிடிச்சிட்டு குதிக்கிறான், கத்துறான். அந்த சவுண்டை கேட்டு ரூமில் இருந்து நம்ம டே காரிடோரில் வந்து பார்க்குறாரு. கீழே ஜங்குக்கு வந்து கூக்கியை கையில் தூக்கி வச்சிட்ருக்கிறது. பக்கத்தில் கூடியே வந்து எட்டி பார்க்குற நம்ம ஜிமினுக்கு அள்ளு இல்லை. நம்ம ஜங்குக்கு கையில் கூக்கியை தூக்கி வச்சுருக்கதை நம்ம டே பார்த்ததும் ஐயோ ஒரு வேர்ல்டு வாரே நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு நம்ம ஜிவன். தலையில் கையை வச்சுக்கிட்டு போச்சுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது டே வந்து கையில் ஜங்குக்கு பாப்பாவை தூக்கி வச்சுட்ருக்கதை பார்த்ததும் ஸ்டெப்ஸில் இறங்கி வராரு. நம்ம டேவை பார்த்ததும் நம்ம ஜங்குக்கு அல்ல இல்லை 4 ஸ்டெப்பு பின்னாடி நவுந்து போய் நின்றுக்கிறாரு. கூக்கியை கீழே இறக்கி விடுற மாதிரி போகிறாரு. பட் கூக்கி இறங்கவே மாட்றான், கழுத்தை பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கிட்ட வந்ததும் கூக்கி கீழே இறங்க அப்படின்ட்டு சொல்ல நம்ம டே வந்து கோவமாக இருக்கிறத கூக்கி பார்த்துட்றா. அச்சோ இந்த இடையில நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு அடி விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கீழே இறங்கி கிம்மை போயிட்டு பிடிச்சிக்கிறான். அவளுடைய அண்ணனை பிடிச்சிக்க அண்ணங்காரன் அழகாக கையில் தூக்கி பாப்பாவை வச்சுக்கிறான். இப்போ நம்ம டே தான் ஜங்குக் முன்னாடி நின்றுட்டுருக்கா. ஜங்குக் டேவை ஃபேஸ் பண்ண முடியாமல் தரையை பார்த்து நின்றுட்டுருக்காரு. ஒரு அரை தான் பளீர்னு ஒன்று நம்ம ஜங்குக்குடைய கன்னத்தில் பளிச்சுன்னு வைக்கிறாரு. நம்ம டே கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே நம்ம கிம் தான் ஒரு மாதிரி அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை உதறி நின்றுட்டுருக்கான். நம்ம கிம் வந்து கையை உதறி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம யூங்கிக்கு வர சிரிப்பு வருது. இப்போ அப்படியே அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணால் அந்த ஹாலில் நம்ம டே ஜிமன் ஆப்போசிட்டில் நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜங்குக் கண்ணத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டே தான் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என் குழந்தைய தூக்குன நீ? சாரி டே, என்னை கூப்பிடாதா. நான் யார் உனக்கு? நான் 3rd பர்சன் தானே, மன்னிச்சிருட்டேன். நான் இங்கே வந்தது ஒன்றும் உன் கூட உறவாடுறதுக்கு கிடையாது, உன் கூட டிவோர்ஸை வாங்கிட்டு கிளம்புறதுக்கு தான். புரியுதா? நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடணும், வேறு எந்த பேச்சும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து கோவமாக நம்ம ஜங்குக்கை பார்த்து சொல்ல 2 வாட்டி சாரி கேட்டார். 3ஆவது வாட்டி சாரி கேட்டால் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ டேரெக்டாக ஆக்ஷன்லேயே இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம ஜங்குக். ஒரு 2 நிமிஷம் நம்ம டே விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட பார்க்குறாரு. பட் நம்ம ஜங்குக் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் அவ்வளோ கோவம் இருந்தாலும் பிடிச்ச பர்சன் அழ ஆரம்பிக்கும் போது எல்லா கோவமும் தணிஞ்சிடும் இல்லையா? ஸோ நம்ம ஜங்குக்கு அழும்போது நம்ம டே காம் ஆகிடுறாரு, ஒரு மாதிரி அமைதியாகிடுறாரு. ஜங்குக்கு அழுது முடிக்கிற வரைக்கும் அசையாமல் நிற்கிறாரு. இதுங்க 2ம், அதாவது நம்ம கிம்மும் நம்ம கூக்கியும் ஒரு ஓரமாக நின்றுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குதுங்க. நம்ம டேவை கட்டி பிடிச்சபடி நம்ம ஜங்குக்கு நின்றுட்டுருக்கா. அதுதான் நம்ம கூக்கிக்கு கோவம் வருமே. நம்ம டேவை யார் ஹக் பண்ணாலும் குடுன்னு ஓடுறா. ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கோடைய காலிலே அடிக்க ஆரம்பிக்கிறா. விட்றா என் பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சிட்ருக்கா. நம்ம கூக்கி ஹக் பண்ணவர் விடவே இல்லை. லைட்டாக கீழே குனியா பார்த்தா கூக்கி வந்து அடிச்சிட்ருக்கா. இப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜிமினை பார்க்க ஜிமின் வந்து கூக்கியை தூக்கிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டேக்கிட்ட அந்த ஹக்லியே நான் பண்ணது தப்பு தான் டே, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என்னால் மன்னிப்பு கேட்குறத தவிர வேறு எதுவும் பண்ண முடியல. எனக்கு தெரியும் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. நீ எவ்வளோ அஃபெக்ட் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும். என் மேலே நீ எவ்வளோ கோபமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ கோபமாக கூட இருந்துக்கோ, ஆனால் தனியாக விட்டு போகாதடா. எனக்கு அது சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்காத ப்ளீஸ்.
மன்னிச்சிடட்டே. நான் இனிமேட்டு எதுவுமே தப்பாக பண்ண மாட்டேன். என்னால் நீ இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியலடா. ப்ளீஸ் டே, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை ஹக் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே மனசு இறங்குது நம்ம டேக்கு. இருந்தாலும் இறங்கக்கூடாதுன்னு தோணுது, வேறு வழி இல்லை. அப்படியே நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய பேக் லைட்டாக அப்படியே ரப் பண்ணி விட, அப்புறம் தான் உயிரே வருது நம்ம ஜங்குக்கு. இன்னமும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம டேவை. இன்னும் அப்படி இறுக்கமாக டைட்டாக ஹக் பண்ணிக்க நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம டே, சரி விடு, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல விடுன்னு சொன்னேன். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சரி மன்னிச்சிட்டேன், கையோட. அதனால எப்படி 4 வருஷம் என்னை விட்டு இருக்கணும் முடிஞ்சது. நீ பண்ண விஷயம் அப்படி. நான் இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன். உனக்கு ஏன்னா இவ்வளோ கோவம் வருது? என்னால் அதுக்கப்புறம் பொறுத்து போக முடியல ஜங்கு. நீ விட்டுருந்தனா குழந்தைய கொண்டிருப்பேன் அந்த குடினால. சத்தியமாக நீக்கப்புறம் நான் ஒரு வாய் கூட நான் குடிச்சதே இல்லைடா. அதனால தான் எல்லா தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் உணர்ந்துட்டேன். இனிமேட்டு அந்த தப்பை திரும்ப பண்ணவே மாட்டேன். சரி விடு. உனக்கு என்ன முன்னாடி மாதிரி பிடிக்கும் தானே? விடு ஜங்கு, சொல்லிட்டே. உனக்கு என்ன முன்னாடி மாதிரி பிடிக்கும் தானே? என்னை வெறுக்க மாட்டேன்ல? முன்னாடி எனக்கு கொஞ்ச மாதிரி தூங்குறப்போ பக்கத்தில் படுக்க வச்சுக்கிற மாதிரி நீ பண்ணுவதானா? மாட்டேன். ஏன்ட்டே நான் அந்தளவுக்கு வெறுத்துட்டியா? நமக்கு 2 குழந்தைங்க இருக்கு ஜங்கு, மறந்துட்டியா? குழந்தைங்க இருக்குன்னா என்கிட்ட பாசமாக இருக்க மாட்டியா? விடு. ஐ லவ் யூ. சரி விடு. குழந்தைங்க பார்க்குறாங்க, விடு. அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. நீ சொல்லு, உனக்கு என்ன எப்படி பிடிக்கும் தானே? உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம இருக்கும் ஜங்கு? எனக்கு உன்னை பிடிக்காம இல்லை. உன்னை பிடிக்காம நான் உன்னை விட்டுட்டு போகலை. உன் மேலே இருந்த கோபத்தினால தான். புரியுதா? வெறுக்கிறதும் கோபத்தில் இருக்கிறதும் ஒன்றும் கிடையாது. புரியுதா? அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் தானா? பிடிக்கும் ஜங்கு. சரி விட, குழந்தைங்க பார்க்குறாங்க. ஐயோ டே ஜீவன், பாப்பா தூக்கிட்டு அப்படி போடா. வரமாட்டாடா, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கையில் தூக்கிட்டு நம்ம ஜங்குக்கு மேலே அவருடைய ரூமுக்கு போக நம்ம ஜங்குக்கு ஷோல்டர்லேயே அடிக்கிறாரு. டே விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக்கு கேட்குற மாதிரி 4 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணுவார் மாதத்துக்கு. ஸோ நேராக ரூம் கூட்டு போயிட்டு பெட்டில் போட்டு நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் அவனை விடவே மாட்டேன், நாளைக்கு கூட நீ குழந்தைய கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. நம்ம டேவை நம்ம ஜங்குக்கு குழந்த மாதிரி பண்ணுறாரு. நம்ம டேக்கும் நம்ம ஜங்குக்கை பேம்பர் பண்ணிலாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ பொறுமையாக அப்படியே அவருடைய முடியை கோதி விட்டு, சரி விடு, நீ பண்ணது தப்பு, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், இனிமேட்டு பண்ண மாட்டேன், நீயும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் குழந்த அழுதுகிட்டே கேட்குற மாதிரி கேட்குறாரு. நம்ம டீவை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. அப்படியே பெட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு கொட்டை இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு அப்படியே மாற்றி பேம்பர் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்ருக்கா. நம்ம டீ அதை பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் பெட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே இவங்க 2 பேரையும் பச்சை கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. நம்ம கிம்மும் நம்ம கூக்கியும். இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குடைய ஷோல்டர் டேப் பண்ணி, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ அப்படியே நம்ம கூக்கியும் நம்ம கிம்மும் இவங்க 2 பேரையும் வெறிக்க பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து கூக்கியை பிடிச்சிக்கிறாரு, நம்ம டே வந்து கிம்மை பிடிச்சிக்கிறாரு. அப்படியே 2 பேரையும் பிடிச்சி அப்படி கிட்ட இழுத்துக்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் கிம்மும் கூக்கியும் வந்து விழுந்துட்டுறாங்க. 2 பேரையும் ஹக் பண்ணபடி நம்ம டேவும் ஜங்குக்கும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய பெட், அதில் சென்டரில் நம்ம கூக்கி, பக்கத்துலேயே நம்ம கிம்.
அவங்க 2 பேரையும் கவர் பண்ண மாதிரி கூக்கி பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு, கிம் பக்கத்தில் நம்ம டே அப்படியே ஒரு ஃபேமிலியாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம டே தான் அப்படியே நம்ம கிம்முடைய முடி அப்படியே கோதி விட்டு கிம்மை பார்த்து, கிம், என்னை விட்டு நீ இத்தனை நாள் எப்படிடா இருந்த? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாப்பா. நான் டெய்லி அப்பா கிட்டே கேட்பேன். அவர் தூங்க வைக்கும் போதெல்லாம் நீங்கள் காலையில் என்கிட்ட இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் காலையில் இருக்கும்போது இருக்கவே மாட்டீங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அப்படியா? டேடி ரொம்ப மோசம். அப்படியா? டேடி மோசமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்க, பட் நம்ம ஜங்குக்கு லைட்டாக அப்படியே ஹெட்டை ரைஸ் பண்ணிட்டு, டேடி உனக்கு மோசம் இல்லை டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ண, நம்ம டே மூடிக்கிட்டு படுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிடுறாரு. இப்போ உடனே நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம கோக்கியும் வந்து ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்க, நம்ம டே தான் இப்போது, டேடி டேடியா டேடி இனிமேல் நானும் இங்கே இருக்கலாம்னு பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக் தான் சரி கிம், குக்கி 2 பேர் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வெளியே ஜிமின் அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் கூட போங்க. ஜிமின் அங்கிள் உங்களுக்கு நிறைய பொம்மைலாம் தருவாங்க, ஓகேவா? போயிட்டு அது கூட விளையாடிட்டு இருப்பீங்களாம், ஓகே? டேடியும் அப்பாவும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, முக்கியமான விஷயம். அதனால் போயிட்டு விளையாடிட்டுருங்க, நாங்கள் பேசிட்டு வந்துட்டோம். முக்கியமான விஷயமா? அப்படின்னு முக்கியமான விஷயம்? குக்கி, உனக்கு பேபி டால்னால் ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பேபி டால்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தியா, உனக்கு பேபி டால்னாலே ரொம்ப பிடிக்குது. அப்போ பேபினா என்ன பிடிக்கும் தானே? ரொம்ப பிடிக்கும். குட்டியாக அழகாக இருக்கும். அப்போ உனக்கு பேபி கொடுத்தா நல்லா தானே இருக்கும் விளையாடுறதுக்கு? ஆமாம். அப்போ நீ ஜிமின் அங்கிள் கூட போகிறேன்னு வச்சுக்கோ, அடுத்து உனக்கு பேபி கிடைக்கும். அப்படியா? அப்போ கிம்மா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூக்கி தான் கிம்மை பிடிச்சிட்டு தர 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 தரன்னு நம்ம ஜிம்மனுடைய பேரை சொல்லிவிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறா. இப்போ உடனே நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, எதுக்கு பிளான் போடுற? அது ஒரு இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷன் இருக்கு இல்லையா, 4 வருஷமாக யோசிச்சு வச்சது. ஸோ இப்போ கொஞ்சம் அப்ளிகபிள் பண்ணலான்ட்டு. ஜங்கு, நோ 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 டாடி, இது பார், நீ ஆல்ரெடி 2 குழந்தைக்கு டாடி ஆகிட்ட போதுமா? ஆனால் நான் உனக்கு எப்போவுமே டாடி தான் பேபி. ஜங்கு, நோ டாடி, கால் மீ டாடி. இங்கே பாரு ஜங்கு, நோ இங்கே பாருட்டே, நான் 4 வருஷமாக காஞ்சி போயிட்டேன். இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது, கமாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரியே படுத்துட்ருக்கா. பட் கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியல. ஸோ போயிட்டு குழந்தைய கையோடு தூக்கிட்டு வந்து நடுவில் படுக்க போட்டு இவங்களும் அழகாக படுத்து தூங்க. இப்படியே அழகாக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே சங்கோ நம்ம கோக்கி எல்லோரும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு குரல், டாடி அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம கிம் தான். நம்ம கிம்மும் அப்படியே ஒரு மாதிரி ஏஞ்சி கத்த ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம் நம்ம ஜங்குக்கு தூக்கி வாரி போட்டுருது. எழுந்த சுகஞ்சி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டாடி இத்தனை நாளாக எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பீங்கல்ல, காலைல ஏஞ்சிக்கிறப்ப பாப்பா அவங்க கூட இருப்பாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது உண்மையிலேயே பாப்பா பக்கத்தில் இருக்காங்க. நான் இதெல்லாம் கனவு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிம் வந்து நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் அப்படியே டைட்டாக இழுத்து போட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்க, நம்ம ஜங்குக்கு அடப்பாவி இதுக்கு அடா கத்துன அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம டேவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு, உன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்கேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கூக்கி பார்த்தா, ஏன் கத்துன அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு நம்ம கிம்மை வந்து அடிக்கிறான். இப்படியே ஒரு அழகான ஒரு க்யூட் ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகுது. அழகாக ஒரு ஃபேமிலியாக
வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் நம்ம டேயோடைய அம்மாவுக்கும் தெரிய வருது. அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபேமிலி வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஐயோ, எனக்கே செய்யாதே. ஓகே, பை பை எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல். டாடா.